அனைவருக்கும் வணக்கம். பிரவைட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும் சுவாசம் குழுவின் சார்பாகவும் உங்கள் எல்லோரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவே. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லேர்னிங். அதாவது நம்ம நிறைய விஷயம் கத்துக்கணும். ஏதை கத்துக்கணும், எதுக்காக கத்துக்கணும், அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும். அனைத்து விதமான சூழ்நிலைகள் கிட்ட இருந்தும் ஒரு சூழ்நிலை நம்ம லைஃப்ல இருக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையில இருந்து நாம நிறைய பாடம் கத்துக்கணும். அது இல்லாத நாம மீட் பண்ற நம்ம ஃபேமிலியில இருக்க மெம்பர்ஸா இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நாம வேலைக்கு போற இடம், எந்த இடமா இருந்தாலும் அந்த அந்த நபர்கள் கிட்ட இருந்தும், அந்த ஆபீஸ் சூழ்நிலை கிட்ட இருந்தும் நாம நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அதே மாதிரி இயற்கை கிட்ட எல்லா பொருட்கள்கிட்டையும் எல்லா உயிர்கிட்ட இருந்தும் நாம நிறைய கத்துக்கணும். ஏன் கத்துக்கணும் அப்படின்னா நம்ம கத்துக்கதான் நிறைய விஷயம் தெரிய வரும். அந்த நாலேஜை நாம கேதர் பண்ண ஆரம்பிக்கும். லேர்னிங்காக தான் நாம இந்த பூமிக்கு வந்திருக்கோம். நாம எப்ப லேர்ன் பண்றதுக்கு ரெடியா இருந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்ப நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுட்டு நிறைய விஷயம் நாம உணர்ந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அந்த விதத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நாம உபயோகப்படுத்த ஆரம்பிப்போம். அந்த அப்ளிகேஷன் பார்ட்டுக்கு கொண்டு வருவோம். இந்த லேர்னிங் அப்படின்றதுக்கு முன்னாடி நாம யாரு, நாம ஏன் லேர்ன் பண்ணணும், நம்ம இந்த பூமிக்கு ஏன் வந்திருக்கோம் அப்படின்ற அந்த சோல் சயின்ஸ், அந்த ஆன்மீக அறிவியலை நாம தெரிஞ்சுக்கணும். நாம யாரு அப்படின்னா நாம ஆன்மா. நம்மள மாதிரி தான் எல்லாருமே நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருமே ஆன்மாக்கள் அப்படின்ற அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். அடுத்ததா நாம இந்த ஜென்மத்துல இந்த பிறவியில ஒரு உடல் எடுத்து வந்திருப்போம். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், ஏதாவது ஒரு உடலை ஒரு வாகனமா ஒரு கருவியா எடுத்துக்கிட்டு நாம இந்த பூமிக்கு வந்திருப்போம். அந்த ஆன்மாவுக்கு ஆண் பெண்ன்ற அந்த விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஆன்மாவுக்கு இறப்பு அப்படின்ற எந்த விஷயமுமே கிடையாது. ஆன்மான்றது அது அழிவில்லாதது. அனைத்து விதமான ஆற்றல், அனைத்து விதமான ஞானங்கள் எல்லாமே ஆன்மாவுக்கு இருக்கும். அந்த ஆன்மா ஒரு உடலை எடுத்துக்கிட்டு இந்த பூமியில வந்ததுக்கு அப்புறமா இந்த பூமியில அந்த ஆன்மா வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அதாவது அந்த மனம் சொசைட்டி என்ன சொல்லுதோ அதை கேட்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ள எண்ணங்களோட குவியலா நாம நம்ம மனசுல போட்டு வச்சிருக்கோம். அந்த குவியல் கொஞ்சம் கொஞ்சமா அது கிளியர் ஆகணும். அதே மாதிரி எண்ணங்களால ஆன குவியல் தான் நம்மளுடைய மனம். நம்மளுடைய மனம் ஆன்மா என்ன சொல்லுது, நாம எதுக்காக இந்த பிறவி எடுத்து வந்திருக்கோம், நீ உடல் இல்ல ஆன்மாதான் அப்படின்ற அனைத்து விதமான விஷயங்களையும் அந்த ஆன்மா மனதுக்கு சொல்லும். அது எப்ப நமக்கு தெரிய வரும் அப்படின்னா நாம தியானம் பண்றப்ப தெரிய வரும். மற்றவங்களுடைய ஆன்மீக அறிவியல் ஞானத்தை, மற்றவங்களுடைய ஆன்மீக அறிவியல் அனுபவத்தை கேட்கறப்ப நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி புத்தகங்கள் வாயிலாக நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இதனாலதான் இந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தியானம் பண்ணணும். நல்ல ஆன்மீக புத்தகங்கள் படிக்கணும். அதே மாதிரி மற்றவங்களுடைய ஆன்மீக அனுபவங்கள், அதுவுமே பர்டிகுலரா ஆன்மீக அனுபவங்கள் கேட்கறப்போ நாம இன்னும் நமக்குள்ள அந்த புரிதல்கள் எல்லாமே புரிய ஆரம்பிச்சு நாம வாழ்க்கையை ரொம்ப அழகா பாழா. அதனால லேர்னிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம இப்ப லேர்னிங் ஒரு விஷயம், அதாவது லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, லேர்னிங்கிறது ரொம்ப ஓகேவான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம கத்துக்க ரெடியா இருக்கும். அந்த வில்லிங்னஸை நாம எப்ப கொடுப்போமோ அப்பதான் லேர்ன் பண்ண ஆரம்பிப்போம். அந்த வில்லிங்னஸ் எனக்குள்ள வந்துருச்சு, நான் லேர்ன் பண்ணிக்க ரெடி அப்படின்னா அப்போ அந்த விழிப்புணர்வை நான் தியானம் பண்ண அதிகப்படுத்திக்கணும். அந்த விழிப்புணர்வை அதிகப்படுத்திக்க என்ன ஆகும் அப்படின்னா நாம ஒரு சூழ்நிலையில இருந்து என்ன பாடத்தை கத்துக்கணும் அப்படின்னு நாம இருக்கோமோ அதை முழுசா கத்துக்கணும். அப்படி நான் ரெடியா இல்லை, நான் ஏன் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அந்த சூழ்நிலை எதுக்காக இருக்குது, அந்த சூழ்நிலையில இருந்து நான் என்ன பாடத்தை கத்துக்கணும். இல்ல ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில புதுசா ஒரு ஃப்ரெண்டாவோ இல்ல ஒரு ரிலேட்டிவாவோ வந்திருப்பாங்க. ஆனா அவங்க நமக்கு டீச் பண்றதுக்கு வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய பாடங்கள் கத்துக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அதை நாம உணரணும். அந்த உணர்தல் ஏற்படணும் அப்படின்னா நாம தியானம் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சோல் சயின்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நல்ல புத்தகங்கள் படிக்கணும், அனுபவங்கள் கேட்கணும். இதே மாதிரி கேட்க நமக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படும். அப்படி நாம லேர்ன் பண்ணிக்க ரெடியா இல்லை, அவங்க அந்த சூழ்நிலையோ அந்த நபரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கதான் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த லேர்னிங் ப்ராசஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி லேர்ன் பண்றதுக்கு நான் ரெடியா இல்லை, இல்லாட்டி ஏதோ ஒண்ணு தடுக்குது, நான் ஒரு தயக்கத்துல இருக்கிறேன், இல்லாட்டி நான் ஏன் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், நான் அமைதியாவே சப்ரஸ் நிலையில இருந்துட்டு போறேன் அப்படின்னு இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா
அந்த லேர்னிங் ப்ராசஸ் நடக்காது. அந்த கற்றுக்கொள்ளும் விஷயம் வந்து நடக்காத இருக்கும். அந்த நான் கத்துக்காததுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு சூழ்நிலை இருக்குது, இல்லாட்டி ஒரு பெர்சன் இருக்காங்க. அவங்கள வந்து எப்ப பார்த்தாலும் கோவமா இருக்காங்க. இல்ல நெறைய விஷயங்கள் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லாட்டி இந்த மாதிரி நெறைய வந்து இத செய், அத செய் அப்படின்னு சொல்றாங்கன்றதுக்காக நான் அவங்கள விட்டு எஸ்கேப் ஆனாலோ, இல்ல அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிட்டு, டைவர்ட் பண்ணிட்டு வேற விஷயத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணாலோ, இல்ல ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே அந்த சூழ்நிலை எனக்கு வேணாம் அப்படின்னு நான் அத விட்டு அந்த அந்த சூழ்நிலை என்ன சொல்லிக் குடுக்க வந்திருக்குன்றத விட்டுட்டு, நான் எஸ்கேப் ஆனாலும், இல்ல டைவர்ட் பண்ணிட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து அந்த லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ள நெறைய விஷயத்த மிஸ் பண்ணிருப்பேன். விஷயமா என்ன மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா, நான் லேர்ன் பண்ணி நெறைய விஷயத்த நான் புரிஞ்சுகிட்டு, எக்ஸ்பிரஸ் பண்ணி, அத என்ஜாய் பண்ணி, ஒரு வாழ்க்கையே நான் ஆனந்தமா இருக்க தான் நாம வந்திருக்கோம். ஆனா அந்த லேர்னிங் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துகிட்டு, அத விட்டு வெளிய வராத நாம வந்து பயந்துகிட்டு, இல்ல ஏத்துக்காத, இல்ல ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, அத கத்துக்க முடியாத, அது மூலியமா நான் வந்து க்ரோ ஆக முடியாத, நெறைய விஷயம் என்ஜாய் பண்ண முடியாத மிஸ் பண்ணிருவேன். அதனால அந்த ஒரு சூழ்நிலையோ, ஒரு நபரோ அவங்க கிட்ட இருந்து நாம நெறைய பாடங்கள கத்துக்கணும். லேர்னிங் அப்படின்னு வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நாம ஃபர்ஸ்ட்டு ஆமா இந்த சூழ்நிலை வந்து ஏதோ எனக்கு சொல்லிக் குடுக்க வந்திருக்கு. எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வரல அப்படின்றப்ப, நான் எனக்கான டைம் அண்ட் ஸ்பேஸ குடுத்துக்கிட்டு, அமைதியா இருக்கிறப்ப, அது வந்து எனக்கு கிளியரா புரிய ஆரம்பிக்கும். நான் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பேன். நான் அத முழுமையா ஏத்துக்கிறப்போ, என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து முழுமையாவும் ஏத்துக்கிறேன். அதுல வந்து எனக்கு தெளிவு வரலன்னும் நான் அத வந்து ஒத்துக்கிட்டு, நான் வந்து வில்லிங்னஸோட அதாவது முழு முழு மனதோட அத வந்து கத்துக்கணும்னு நான் வந்து எப்ப ரெடியா இருக்கிறனோ, அப்ப அந்த அக்செப்டன்ஸ் இது எல்லாம் வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எனக்குள்ளவே ஒரு புதிய ஐடியா வர ஆரம்பிக்கும். புதிய எண்ணங்கள், புதிய ஐடியாஸ் புதுசா நாம வந்து இந்த விஷயத்த இப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளவே புதிய ஐடியா வர ஆரம்பிக்கும். அந்த ஐடியாவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் அப்ளை பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அதாவது அந்த ஒரு விஷயத்துல ஒரு கத்துக்கக்கூடிய அந்த ஒரு வெறுப்பான விஷயத்துல ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த ஞானம், அந்த புரிதல், அது எல்லாமே கிளியரா இதுதான் அப்படின்ட்டு அந்த கிளியர் பிக்சர் நமக்கு தெரிய வரும். அந்த பிக்சர் தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த நபர்கிட்ட இருந்து இந்த மாதிரி இந்த பொறுமையை நான் கத்துக்கதான் இந்த சூழ்நிலை எனக்கு வந்திருக்குது. நான் அதே மாதிரி இந்த சகிப்புத்தன்மையை கத்துக்கதான் இந்த சூழ்நிலை வந்திருக்குன்ட்டு அதுல எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். அதுல வந்து ஓகே அதனால என்னன்ட்டு நான் அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அப்ப என்ன ஆகும், அந்த சூழ்நிலையும் என்னை விட்டு போயிடும். அந்த நபரும் அவங்க வந்து எந்த பர்பஸ்க்காக வந்தாங்க, சொல்லிக் கொடுக்க வந்தாங்க. சொல்லிக் கொடுத்தா அந்த நபரும் போயிடுவாங்க. அப்படியே அந்த சூழ்நிலையை நபரும் இருந்தாலுமே நமக்கு ஃபேவரா நாம ஏன்னா கத்துக்கிட்டோம். அந்த வெறுப்புல இருந்து நாம ஆட்டோமேட்டிக்கா விருப்பம் அந்த அன்புக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சோம். இது எல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, நான் அந்த வெறுப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சு, இதுக்காக தான் இந்த இது வந்திருக்கு. நாம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டோம். அதுல இருந்து வெளியே வரணும். இந்த மாதிரி வெளியே வந்தா இவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்து நாம கத்துக்கிட்டு, நாம இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு அந்த புரிதல் எல்லாமே வரும். அப்ப அந்த வெறுப்பு, அந்த ஹேட்ரட் எல்லாம் போய் நாம வந்து ரொம்ப அன்பா இருக்க ஆரம்பிப்போம். நாம அந்த லெசனிங்கும் நாம நல்லா கத்துக்கிட்டு, நாம வந்து ஒரு முழுமையா வாழ ஆரம்பிப்போம். இதே மாதிரிதான் எல்லா விஷயங்களுமே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாம ஒரு லேர்னிங்ல இருந்து நிறைய விஷயம் கத்துக்குவோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய பொறுப்புகள் வரும். ஒரு 10 பொறுப்புகளை வந்து அட் அ டைம்ல நமக்கு கொடுத்துருவாங்க. இல்லாட்டி ஒரு மாசம் 1 மந்த் இருக்குதுன்னா, அப்ப பார்த்தாதான் நிறைய பொறுப்புகள் வரும். அந்த கடமைகள் எல்லாமே நமக்கு வந்து 10 கடமை நீ வந்து செஞ்சாகணும் அப்படின்றப்ப நமக்கு என்ன ஆகும், வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வரும். என்னடா இது அந்த ஒரே மாசத்துல 10 வேலை நம்ம செய்யணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த 10 வேலையும் அந்த 10 பொறுப்புகளும் நம்மளுடைய கர்மாக்கள் தான். கடமைன்றதுதான் நம்மளுடைய கர்மா. அந்த 10 பொறுப்புமே நமக்காக தான் வந்திருக்கு. அப்ப வந்து நாம இங்க தியானம் பண்றதுனால, நல்ல ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும், அந்த 10 பொறுப்புகளையும் எதுக்குன்ட்டு அந்த எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்மளால பிரிச்சு பார்க்க தெரியும். இப்ப அன்னப்பறவை எப்படி தண்ணியும் வாழையும் அது ஆட்டோமேட்டிக்கா தனியா பிரிக்குதோ, அதே மாதிரி நாம ஒரு சோல் சைஸ் தெரிஞ்ச தியானம் பண்ற நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 10 வேலைகள் வருது, 10 கர்மாக்கள் நமக்கு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை வந்து உடனடியா பண்ணணும், எதை வந்து அடுத்தது பண்ணணும் அப்படின்ற அந்த விவேகம், அந்த காமன் சென்ஸ் வந்து அந்த புத்தி கூர்மையை நாம உபயோகப்படுத்த ஆரம்பிப்போம். நாம வந்து அந்த புத்தி கூர்மையை உபயோகப்படுத்த நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 10 விஷயத்தையும் நாம எடுத்துக்கிறோம்.
அதுல வந்து ஒரு விஷயம் நமக்கு பாடத்தை பார்த்து பாடம் நாம என்ன லேர்ன் பண்ணிக்கணுமோ அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போயிடும். அடுத்த விஷயம் வந்து நாம வந்து சில சமயத்துல நோ சொல்ல மாட்டோம். எல்லா விஷயத்துக்கும் மத்தவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ இல்ல வேற யாராவது எதாவது நினைச்சுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிருப்போம். அந்த எஸ் சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு தெரிஞ்சு நாம ஏன் நம்மளுடைய லைஃப் நம்மளுடைய டெசிஷனை வந்து மத்தவங்கள்ட்ட கொடுக்கணும், நாம வந்து நோ சொல்லணும் அப்படின்ற அந்த காமன் சென்ஸ் அதை புத்தி எனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், நோன்னு சொல்ல ஆரம்பிப்போம். இப்ப அந்த 10 வேலைகள்ல 10 கர்மாக்கள்ல வந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணி நாம கத்துக்குவோம். அந்த கத்துக்கிட்டதையும் அந்த பாடத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம். அந்த பாடத்தை மட்டும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு அந்த சூழ்நிலை வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட அந்த நபர்கள் வந்து நமக்கு கஷ்டம் கொடுத்தா கூட அவங்கள மறந்துடுவோம். அவங்கள மறந்து மன்னிச்சு அடுத்ததுக்கு போயிடுவோம். ஆனா அந்த பாடத்தை மட்டும் நாம கத்துக்குவோம். அடுத்ததா ஒரு விஷயம் நோ சொல்லணும், அது நம்மளுடைய வேலை இல்லை அப்படின்னா அதுக்கு நோ சொல்ல ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு அது 10 ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10ன்னு சொல்லியிருக்கோம். அந்த விஷயம் வந்து 3வதா ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய ஒர்க்காகவே இருக்காது. ஆனா நாம எந்த அளவுக்கு விழிப்புணர்வா இருக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்மளுடைய பரமாத்மாவா இருக்கட்டும் இல்ல ஹையர் மாஸ்டர் யாரா இருந்தாலுமே நமக்கு ஒரு செக்கிங் வர்றதுக்காக கூட அந்த ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா அது என்னுடைய ஹோம்ஒர்க் இல்ல அப்படின்ட்டு அந்த நான் இன்டர்ஃபரன்ஸ் மற்ற விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக கூட அந்த அடுத்த விஷயம் இருக்கலாம். அதே மாதிரி அது என்னுடைய வேலை இல்லைன்னு நாம அதை சரி பண்ணிடுவோம். அடுத்ததா சில விஷயங்கள் வந்து நாம வந்து நம்மளுடைய முழு சுதந்திரமா செயல்படுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு நாம வந்து அந்த கடமையை செய்யறப்போ நாம அந்த ஃப்ரீடத்தை உணர்வோம். நாம ஒரு பிளான் பண்ணி நாமளே இண்டிவிஜுவலா பிளான் பண்ணி இண்டிவிஜுவலா அந்த விஷயத்த செய்வோம். அது மூலயமா நாம வந்து கான்பிடென்டா கெயின் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்மளாலையும் முடியும். இவ்வளவு தூரம் நிறைய ஆன்மீக ரீதியான நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம், நிறைய சத்சங்கள் அதாவது கூட்டு தியானம் எல்லாம் அட்டன் பண்றோம், நிறைய சொற்பொழிவு அட்டன் பண்றோம். அப்ப நான் எந்த லெவல்ல இருக்கிறேன் அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்து இண்டிபெண்டா யாரையும் சார்ந்து இருக்காத செய்யக்கூடிய அளவுக்கு திறன் எனக்கு இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிறதுக்காக கூட அந்த வேலை இருக்கலாம். அப்போ அதை எடுத்து செய்யறப்போ இண்டிபெண்டா நான் பிளான் பண்ணி அதை செஞ்சு நம்மளாலையும் முடியும் அப்படின்ட்டு அந்த பிராக்டிக்கலா செய்யறப்பதான் நிறைய விஷயங்கள் நம்மளால முடியும் அப்படின்ற அந்த கான்பிடென்ட் வந்து நமக்கு பூஸ்ட் ஆகும். அதே மாதிரிதான் நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 10 விஷயம்னு எடுத்துக்கிறோம். அந்த என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாமே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு கர்மாக்கள் இருக்கு. ஆனா எதை எப்படி செய்யணும், எந்த இடத்துல நாம பேசணும், எந்த இடத்துல வந்து சாட்சியா சில விஷயங்கள் வந்து நாம வந்து தலையிட்டு அதாவது நாம மைண்டை யூஸ் பண்ற இடத்துல நாம கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணி நாம எந்த டெசிஷன் ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபேமிலிக்குள்ளவே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்னா அந்த மெடிடேஷன் பண்ணி அந்த 4 ஆப்ஷன்ல எதை சூஸ் பண்ணணும் நாம வந்து மைண்டை ஒரு டூலா யூஸ் பண்ணி அதாவது மனதை வந்து ஒரு கருவியா யூஸ் பண்ணி நாம வந்து இந்த 4ல இந்த டெசிஷன் எனக்கு வந்து திருப்தியா இருக்குது, இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்குது அப்படின்றத நாம சொல்லணும். சில விஷயங்கள்ல நாம வந்து அமைதியா தான் இருக்கணும். ஏன்னா அங்க வந்து நாம சாட்சியா இருந்து நம்மளுடைய கர்மா வந்து சாட்சியா இருக்கிறது அப்படின்னா நாம வந்து சாட்சியா மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் நாம வந்து மனசை வந்து ஒரு கருவியா எடுத்துக்கிட்டு நமக்கான கர்மாக்களை நமக்கான கடமைகளை வந்து நாம பிரிச்சு எந்த இடத்துல நாம வேலை செய்யணும், எந்த இடத்துல நாம பேசணும், எந்த இடத்துல நாம அமைதியா சாட்சியா இருந்து ஜஸ்ட் ஒரு படம் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி நாம பார்க்கணும். ஏன்னா சாட்சியா இருந்து பாக்குறப்பதான் நமக்குள்ள தேவையில்லாத ஓவர் திங்கிங் இருக்கா இல்ல நாம வந்து நான் இன்டர்ஃபரன்ஸ் அதை வந்து ஃபாலோ பண்றோமா, நாம வந்து ரொம்ப பற்றா இருக்கிறோமா அப்படின்ற இது எல்லா விஷயத்தையும் நாம நம்மளை செக் பண்ணிக்கணும். அப்படின்னா நம்ம வீட்லயோ இல்ல ஒரு ஒர்க் பண்ற இடத்துலயோ ஒரு சூழ்நிலை வரப்பதான் நாம நம்மளை பிராக்டிக்கலா அதை செக் பண்ணிக்க அதுல இன்வால்வ் ஆகுறப்பதான் தெரியும் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது. நம்ம இத்தனை வருஷம் மெடிடேஷன் பண்றோம், நல்ல புத்தகங்கள் படிக்கிறோம், நிறைய சத்சங்கம் பண்ணா அட்டன் பண்றோம். ஆனா நமக்குன்னு ஒரு சூழ்நிலை வரப்ப நான் எப்படி ரியாக்ட் பண்றேன், நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்றேன்னா இல்ல ரியாக்ட் பண்றேன்னா எனக்கான தேர்வுகளை நான் சரியா எடுக்கிறேனா அப்படின்னு இது எல்லா விஷயத்தையும் நாம இறங்கி நாம வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ள நம்ம இறங்கி அதுல அந்த விஷயத்த நோக்கி லேர்ன் பண்றப்பதான் இது எல்லாமே புரிய வரும். நாம அதை விட்டுட்டு நம்ம வந்து நான் கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருப்பேன், நான் எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற அந்த தயக்கம் நமக்கிட்ட இருந்தது அப்படின்னா அந்த தயக்கத்தை உடைக்கிறதுக்காகவே நமக்கு நிறைய சூழ்நிலைகள் வரும். அதனால ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்னதா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்பவே நாம அதை சுதாரிச்சு
அதிலே நாம பெரிய பாடங்களை கத்துக்கிறதுக்கு நாம ரெடியா இருக்கணும். இது எல்லாம் நமக்கு எப்ப புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, நாம சோல் சயின்ஸ், அதாவது ஆன்மீக அறிவியல், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை நாம எப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடினஸ் நாம கொடுக்குறோமோ, நாம எப்ப நிறைய நேரம் தியானம் பண்றோமோ, அதே மாதிரி நல்ல ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறது, மற்றவங்களுடைய அனுபவம் தெரிஞ்சுக்கிறது, இப்படி எல்லாம் நாம செய்ய செய்யதான் அந்த ரெடினஸ், அந்த ஓப்பன்னஸ் நமக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நாம வந்து இது நம்ம வாழ்க்கையில இந்த சூழ்நிலை எல்லாமே நாம எதுவும் லேர்ன் பண்ணிக்கிறது தான் நடக்குது அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு ஏற்படும். லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அடுத்தடுத்து இவால்வ் பார்க்க ஆரம்பிப்போம். இப்ப எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சு பாஸ் பண்ணிடுறோமோ, லேர்ன் பண்றோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறோம், படிக்கிறோம், பாஸ் பண்ணிட்டு அடுத்தது என்ன ஆகுறோம், இவால்வ் ஆகுறோம், அடுத்தது செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறோம். அதே மாதிரி நாம ஆன்மன் ரீதியா நாம ஒரு பிறப்பு வந்து சகிப்புத்தன்மைக்காக, பொறுமைக்காக, இல்லாட்டி மற்ற காஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இது எல்லா விஷயத்தையும் நாம வந்து பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி, நான் இந்த மாதிரி இருக்கேன்னா, இந்த எல்லாரும் நம்மளை சுத்தி காசு பண்ணாலும் நான் காசு பண்ணாத இருக்கணும். அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலை சரியில்லைனாலும் நம்ம பாசிட்டிவா ஒரு மிராக்குலஸா திங்க் பண்ணிட்டு, அதுக்குள்ளவும் நான் அதையும் தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் நாம சொசைட்டி கூடவும் இருக்கணும். அதுக்காக நம்மளுடைய கொள்கையை விட்டுட்டு அது அவங்க கூடவே அப்படியே கரைஞ்சும் போயிடக்கூடாது. நாங்க வந்து பற்று இல்லாத ஒரு சாட்சி பாவத்துல இருக்கிறதுக்கு நாம நம்மளை பழக்கி வச்சுக்கணும். எப்படி பழக்கிறது அப்படின்னா, தியானம் பண்றது மூலியமா, நிறைய பேருடைய அனுபவம் கேட்கறது மூலியமா, நல்ல ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறது மூலியமா இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வருது. ஏன் அப்படின்னா, இது எல்லாம் செய்ய செய்ய நமக்குள்ள நிறைய மாறுதல் வரும். இப்போ தியானம் பண்றப்ப என்ன பண்ற, இப்ப நான் கண்ண மூடி உட்காந்து தியானம் பண்றப்ப நான் எனக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அப்ப எனக்குள்ள உட்காந்து மூச்சு கவனிக்கிறப்ப என்ன இவ்வளவு தாட்ஸ் இருக்கு, இவ்வளவு நம்ம வந்து டென்ஷனா இருக்கிறோம், நம்மளுடைய கவனம் வந்து தியானத்துல மூச்சு கவனிக்கிறது இல்லாத வேற எங்கேயோ போகுது அப்படின்ற அந்த அறிவு எனக்கு அப்பதான் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப நான் இன்னும் நிறைய தியானம் பண்ணணும்ட்டு நான் எனக்கு கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தியானம் பண்றேன். ஒரு புக் எடுத்து படிக்கிறப்போ அந்த புக் படிக்கிறப்பதான் தெரியுது எனக்கு வந்து இந்த கான்செப்ட் புரியல, எனக்கு இந்த கான்செப்ட் புரியுது அப்படின்றது எனக்கு புரியலன்ற அந்த அறிவு எனக்கு எப்ப வேலை செய்யணும்னா, நான் ஒரு புக் எடுத்து படிக்கிறப்பதான். அப்ப நான் எனக்குள்ள டிராவல் பண்றேன், நான் எந்த அளவுக்கு புரிதல்ல இருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு நோ மைண்ட் ஸ்டேட்ல தேவையில்லாத எண்ணங்கள் எனக்குள்ள இருக்குதா இல்லையா, என்னுடைய மனம் ஏன் வந்து இப்படி அலைபாயுது, நான் வந்து விழிப்புணர்வா இட்டேன். இத்தனை விஷயமுமே நான் தியானம் பண்றப்ப, என் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றப்ப, அதே மாதிரி புத்தகம் படிக்கிறப்பதான் எனக்கு தெரியுது. அடுத்ததான் மத்தவங்களுடைய அனுபவம் கேட்கறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க எல்லாருமே இவ்வளவு சின்சியரா, இவ்வளவு அழகா தியானம் பண்றாங்க. அப்ப இவங்க எந்தெந்த விதங்கள்ல அவங்க வந்து தியானத்துக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, எப்படியெல்லாம் புக் படிக்கிறாங்க, அவங்க வந்து பிராக்டிக்கலா எப்படி அப்ளை பண்றாங்க அப்படின்ற அத்தனை விஷயமும் அவங்க சொல்றப்ப நான் கேட்டு உள்வாங்குகிறேன். அது வந்து அது அப்படியே என்னுடைய சூழ்நிலைக்கு உதவாது. ஆனா அதுல நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி அதை வந்து என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலும் வேறையாகும். புத்தனோடது வேற மாதிரி, ஜீசஸோடது வேற மாதிரி, கிருஷ்ணரோட வேற மாதிரி. அதே மாதிரிதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு ஒரு தனித்தனி அமைப்பு. அப்போ அவங்களுடைய ஞானத்தை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அது ஒரு ஓரமா எனக்குள்ள இருக்கும். நான் என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கப்போ ஒரு சூழ்நிலைன்னு வரப்ப, அவங்க இந்த மாதிரி இருந்தாங்க, நாம வந்து அதை எப்படி நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்ற அந்த புத்தியை நான் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஞானமா, ஒரு விவேகமா நான் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிப்பேன். இது எல்லாமே எப்ப நடக்க ஆரம்பிக்கும்னா, நான் வந்து சோல் சயின்ஸ் அப்படின்ற அந்த ஆன்மீக அறிவியலை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எடுத்து நான் முயற்சி பண்ணி நான் செய்யறப்பதான் எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஆரம்பிக்கும். இதுதான் ரமண மகரிஷி அவர்கள் வந்து, நான் உன்னுடைய வாழ்க்கை வந்து ஃப்ரீவில் ஜோன் தான். ஆமா, நான் என்னுடைய அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவங்க என்ன செய்யலாம் அப்படின்ற அந்த விருப்பம், தேர்வு சுதந்திரம் அவங்க கையில தான் இருக்கு. அந்த ஃப்ரீவில் ஜோன்ல, அதாவது நமக்கு தேர்வு சுதந்திரம் அப்படின்றது இருக்கு. ரமண மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய தேர்வுகள் எல்லாமே ஒரு ஆக்கப்பூர்வமா, ஒரு நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கிய தேர்வா இருக்கும். அதனால நாம எல்லாருமே லேர்ன் பண்ணிக்க ரெடியா இருக்கணும். லேர்ன் பண்ணிட்டு நம்ம இவால்வ் ஆக, அதாவது லேர்ன் பண்ணிட்டு அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆக, நம்ம முன்னேற்றம் அடையறதுக்கு நாம ரெடியா இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு அஸ்திவாரமா அமையறது வந்து இந்த ஆன்மீக அறிவியல் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அதனால நாமளும் நிறைய விஷயங்கள் நம்ம தியானம் பண்ணி நல்ல புத்தகங்கள் படிச்சு மற்றவங்களுடைய அனுபவம் கேட்டு நாமளும் நம்மளுடைய லைஃப்ல நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அடுத்தடுத்து முன்னேற்றம் அடையணும்.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு லேர்னிங் அப்படின்ற அந்த ப்ராசஸ்ல சொல்லணும்னு நினைச்சேன். இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.